ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம சூர்யா மகா கிட்ட காதல சொல்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்லயாட்டுக்கு. மகாக்காக புடவை கடையில போயிட்டு புடவையெல்லாம் எடுக்கிறாரு. 1, 2 இல்லைங்க. அவர் மாட்டுக்கும் குமிச்சு வைக்கிறாரு. அவ்வளவு புடவையும் மகாவுக்காக எடுக்கிறாரு. அதுவும் அவங்க அப்பா கிட்ட கேட்டு கேட்டு மகாவுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் ஏற்பாடு பண்றாரு அப்படின்னே தெரியல. ஆபீஸ்ல இருக்கிறவங்கலாம் இதுக்காகவே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம மகா வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரே டென்ஷனாவே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வீட்ல வேறயா பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. ராஜலட்சுமி வேறயா வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீங்களா? நான் மாட்டுக்கு வந்து கண்டிஷன் போட்டு போயிட்டேன். நீ அத பத்தி என்ன யோசிச்ச? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மகாவும் பிசினஸ் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? சோ அத முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல நம்ம மகாவோட அப்பாவோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கரெக்ட்டா நம்ம மகா ஃபோன் பண்றாங்க. அப்ப ஃபோன் பண்றப்ப நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் சாய்ஸ் இது மாரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. எதுக்காக இதெல்லாம் கேட்கிறீங்க அப்படின்னு மகா கேட்கும்பொழுது, ஏதோ சொல்லி சமாளிச்சர்றாப்ல. ஆக மொத்தத்துல நம்ம சூர்யா மகா கிட்ட காதல சொல்ல முடிவு எடுத்துட்டாப்ல. ஏதோ பிரம்மாண்டமா செய்ய போறாருன்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் ஐஸ்வர்யா கிட்ட மகா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, "என்னோட விஷயம்லாம் இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? சூர்யா கிட்ட உன் காதல சொல்லிட்டியா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவரு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதெல்லாம் வேஸ்ட்டாட்டுக்கு. நானே சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்க 2 பேரும் காதல சொல்லலாம் அப்படின்னு போறப்ப, கரெக்ட்டா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். இதுதான் நடக்கப் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.